தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, டங்ஸ்டன் ஏலத்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் என 2023 கடிதம் எழுதியதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் அளித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அமைப்பினரும் பொதுமக்களும் போராட்டம் நடத்திய நிலையில் மத்திய அரசு ஏலம் விடுவதை நிறுத்தி வைத்திருக்கிறது. இந்த நிலையில் டங்ஸ்டன் ஏலத்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் என 2023 கடிதம் எழுதியிருப்பதாக துரைமுருகன் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைகிறார். லக்ஷ்மணன், விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பத்மநாபன், குறிப்பாக இந்த டங்ஸ்டன் சுரங்கம் பொறுத்தவரையுமே கடந்த ஒரு 2 வாரங்களாகவே அதற்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருந்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோமென்றால் இன்று காலை அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி இந்த டங்ஸ்டன் சுரங்கம் பொறுத்தவரையுமே அது மூடப்பட வேண்டும், அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என பல்வேறு எதிர்ப்புகள் வந்தாலுமே கூட இதனால் பல்வேறு பயன்கள் உள்ளதாகவும் அதனை மூடக்கூடாது, அதனை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என தொடர்ந்து ஒரு அறிக்கையானது மூலம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் திமுக அரசு பொறுத்தவரையுமே சிறப்பான முறையில் செயல்படுத்தவில்லை, அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதாகவும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக தான் தற்பொழுது திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். குறிப்பாக இந்த சுரங்கம் மற்றும் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு பொறுத்தவரையுமே முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 3/10/2023 அன்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு நான் எழுதிய கடிதத்தில் சுரங்க அமைச்சகத்தின் ஏலத்தில் சட்ட ஒழுங்குக்கு மாநில அரசு மட்டுமே வழிவகுக்கும் என்றும் வெளிப்படையாக குறிப்பிட்டும் அதில் எந்த அடிப்படை குறைபாடு உள்ளது என்று நான் தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளேன் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக புயலில் மற்றும் சுரங்கத்துறை ஆணையரின் கடிதத்தில் நாயக்கார்பட்டி டங்ஸ்டன் பிளாக் அரித்தாட்டம்பட்டியின் விதியில் பன்முகத்தன்மை பாரம்பரிய தளத்தை உள்ளடக்கியதாகவும் சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வந்ததே தவிர இந்த விவரங்களை எதுவும் அளிக்கவில்லை என்றும், மேலும் இந்த கனிம தொகுதியில் உயிர் பன்முகத்தன்மை பாரம்பரிய தளம் இருப்பதையும் நன்கு அறிந்த சுரங்க அமைச்சகம் ஏலத்தில் இறங்கியுள்ளது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஏல அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத ஏன் என்றால் தற்போதைய மத்திய அரசின் செயல்பாடுகளை அறிந்த எவருக்கும் இது ஒரு வீண் நடவடிக்கை என்பதும் தெரியவில்லை எனவும், சுரங்க குத்தகைதான் வழங்க வேண்டும் என்பதை மாநில அரசு அறிந்திருக்கிறது. எனவே சுரங்க அமைச்சகத்தின் பயனற்ற தகவல் பரிமாற்றத்தில் நுழைவதற்கு பதிலாக அதன் உரிமையை ஒதுக்கி வைத்துள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தற்போது சுரங்க அமைச்சகமும் ஏலம் மூலம் விடும் என்றாலும் சுரங்கத்திற்கான குத்தகையை மாநில அரசுதான் வழங்க வேண்டும் என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நில விவகாரம் பொறுத்தவரையிலே மத்திய அரசுக்கு எந்த கருத்தும் இல்லை என்பதும் எளிமையான விஷயம்தான். ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை மாநில அரசு மட்டும்தான் நிர்வகிக்க வேண்டும் நிலையில் மாநில அரசுக்கு மட்டுமே வருவாய் சேரும் போது மாநில அரசின் எதிர்ப்பை மீறி மத்திய அரசு தான் ஏலம் இறங்கி விடுகிறது. குறிப்பாக முதலமைச்சர் பொறுத்தவரையுமே பிரதமரிடம் இந்த பிரச்சனைகள் எடுத்து கூறுவது முற்று சுரங்கத்துறை அமைச்சகமிடம் மறு ஆய்வு செய்ய முடிவு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் இந்த சுற்றுச்சூழல் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் பொறுத்தவரையுமே இந்த டங்ஸ்டன் லிமிட் நிறுவனத்தை பொறுத்தவரையுமே கனிய தொகுதி வழங்குமாறு அமைச்சகத்தை ரத்து செய்ய வேண்டும் என தொடர்ந்து பல்வேறு முன்கோரிக்கைகளை முன்வைத்து வரும் நிலையில் தான் தற்போது இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த டங்ஸ்டன் பொறுத்தவரையுமே மக்களுக்கு, அதாவது இந்த மதுரை பகுதி மக்களுக்கு அதிகமான பாதிப்புகள் இருப்பதாக தான் தமிழக அரசு சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு பொறுத்தவரையுமே இந்த திட்டத்தின் மூலம் மதுரை மக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களும் இதனால் பயனடைவார்கள். மேலும் வேலை வாய்ப்பு பொறுத்தவரையுமே அதிகரிக்கக்கூடும். அதன் தொடர்ச்சியாக மக்களுக்கு அதிக பயன்கள் இந்த திட்டத்தினால் ஏற்படும். அந்த திட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்றும் அந்த திட்டத்தில் அவங்களே உறுதியாக இருக்கும். ஆனால் தமிழக அரசு பொறுத்தவரையுமே இந்த திட்டத்தை கைவிட வேண்டும், இதனால் பொதுமக்களுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படுகிறது, மேலும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றும் அதன் தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சைக்குரியான வகையில் பேசி வரும் நிலையில் தான் இன்றைய காலை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஒரு விமர்சனம் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் தற்போது திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு அறிக்கையானது வெளியிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி.